நமஸ்தே. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த வீடியோவில் நம்ம ஹிந்தியில் இருக்கிற ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 3 பகுதி பார்த்துருக்கோம். இது 4th பார்ட். ஃபர்ஸ்ட் வேர்ட் கே கிலாஃப். கே கிலாஃப். இந்த கேக்கு என்ன மீனிங் இல்லை, உடையங்கிற மீனிங் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கா கே கி அப்படின்னா உடையங்கிற மீனிங்னு பார்த்துருக்கோம். சில வேர்ட்ஸ் வந்து ஹிந்தியில் ப்ரிப்போசிஷன்ஸ் சொல்லுவோம். இந்த ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் எல்லாமே கே அப்படிங்கிற வேர்டை முன்னாடி வச்சு தான் வரும். கே இல்லைன்னா கீ இதை முன்னாடி வச்சு தான் வரும். அந்த மீனிங்க்கு அதுக்கு அந்த கே கீக்கு மீனிங் உடைய இல்லை. ஸோ இதுக்கு கே கிலாஃப் இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் மீனிங் பார்க்க போகிறோம். கே கிலாஃப் அப்படின்னா என்ன மீனிங்? அகெயின்ஸ்ட், எதிராக அப்படின்னு அர்த்தம். கே காரன் அப்படின்னா காரணமாக, பிகாஸ் ஆஃப். கே அனுசார் அப்படின்னா அக்கார்டிங் டு, அதன்படி. கே பதிலே மே, இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார், அதற்கு பதிலாக, இதுக்கு பதிலா அப்படின்னு சொல்லுவோமா அது, மாற்றாக. கே பீச். கே பீச் அப்படின்னா அமாங், மத்தியில், இடையே, ரெண்டுக்கும் நடுவுல, ரெண்டுக்கும் இடையில அப்படின்னு சொல்லுவோமா, பிட்வீன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கே பீச் மே அப்படின்னா பிட்வீன் இல்லை அமாங். கே துவாரா. கே துவாரா அப்படின்னு சொல்லலாம், இல்லை இதை கே மாத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். வழியாக, மூலமாக, பை, த்ரூ இல்லை வியா அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் கிலாஃப். கே கிலாஃப். அதுக்கு மீனிங் என்ன பார்த்தோம்? அகெயின்ஸ்ட், எதிராக. ஒரு சென்டென்ஸ் பாருங்க. ஆர் யூ கோயிங் டு ஸ்பீக் அகெயின்ஸ்ட் ஹிம்? நீ அவனுக்கு எதிராக பேச போறியா? ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? கியா தும் உஸ்கே கிலாஃப். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கா கே கி லெசன் பார்த்ததுக்கு நெக்ஸ்ட் டே படிச்சிருக்கிறோம். என்னென்ன ப்ரொனவுன்ஸோட கா சேரும்போது அது எப்படி மாறும், கே சேரும்போது எப்படி மாறும், கீ சேரும்போது எப்படி மாறும்னு பார்த்துருக்கோம். ஸோ வகு பிளஸ் கே, அவனுக்கு அப்படின்னு சொல்கிறோம். வகு கூட கே கிலாஃப் சேர்ந்து வருது. வகு பிளஸ் கே எப்படி சொல்கிறோம்? உஸ்கே, உஸ்கே கிலாஃப். ஸோ கியா தும் வகு கே கிலாஃப்னு வரணும். இங்க வகு கேயும் சேர்த்து எப்படி மாற்றணும் நம்ம? உஸ்கே, உஸ்கே கிலாஃப். क्या तुम उसके खिलाफ बोलने जा रहे हो? क्या तुम उसके खिलाफ बोलने जा रहे हो? नेक्स्ट सेंटेंस के कारण யூஸ் பண்ணி. கே காரன்னா அந்த காரணமா அப்படின்னு அர்த்தம். traffic jam because of an accident. there is a traffic jam because of an accident. ஒரு விபத்தின் காரணமா, ஆக்சிடென்ட் காரணமாக அங்க டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றோம். दुर्घटना के कारण ट्रैफिक जाम हो गया. दुर्घटना के कारण ट्रैफिक जाम हो गया. ஏதோ ஒன்று ஆக்சிடென்டலாக ஒரு விபத்து நடந்திருக்குது, அதனால டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். கே காரன், அதன் காரணமாக அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கே அனுசார் அப்படின்னா அதன்படி. அவங்க சொன்னபடி நம்ம சொல்லுவோம். இது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சயின்டிஸ்ட் சொன்னபடி அப்படின்னு சொல்லுவோம். அக்கார்டிங் டு ஹிம், இப்படி லா அப்படிலாம் சொல்லுவோமா, அக்கார்டிங் டு திஸ் லா அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அதன்படி அப்படிங்கிற மீனிங்ல வர்றது தான் கே அனுசார். சென்டென்ஸ் பாருங்க. ஐ வாஸ் த ஒன் ஹூ broke that watch according to your grandfather. நான் உன்னுடைய கிராண்ட்ஃபாதர், அவருடைய ஞாபகத்தின்படி நான் தான் அவரோட வாட்சை பிரேக் பண்ணேன், உடைச்சேன். ஸோ கிராண்ட்ஃபாதருக்கு நான் தான் அந்த வாட்சை உடைச்சதா தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அவரின்படி நான் தான் அந்த வாட்சை உடைச்சது. तेरे दादाजी के अनुसार मैंने उस घड़ी को तोड़ दिया. तेरे माताजी के अनुसार मैंने उस घड़ी तोड़ दिया. तोड़ दिया, தோடுனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரேக் பண்றது, உடைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அதோடைய ரூட் வேர்ப் என்னது? ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். வேர்ப் அப்படின்னாலே, ஹிந்தியில் வேர்ப் அப்படின்னாலே அதோடைய ரூட் ஃபார்மட் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அந்த ரூட் ஃபார்மட் வச்சு தான் ஏற்கனவே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறோம். அண்ட் கமாண்டிங் சென்டென்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துருக்குறோம். ஸோ இதில் தோடு அப்படிங்கிறது தான் ரூட் வேர்ப். தோடுனா என்ன அர்த்தம்னா பிரேக், உடைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ तेरे दादाजी के अनुसार मैंने उस घड़ी को तोड़ दिया.
உங்க கிராண்ட்ஃபாதர் படி நான் தான் அதை உடைச்சேன். நெக்ஸ்ட் கே பதிலே மே அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பதிலா, இதுக்கு பதிலா இன்னொன்னு அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான். ஐ கேவ் மை ஓல்டு காயின் இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் திஸ் கிளாக். நான் இந்த கிளாக்குக்கு பதிலா என்னுடைய ஓல்டு காயினை கொடுத்தேன். இந்த வாட்சுக்கு பதிலா நான் என்னுடைய பழைய காயினை கொடுத்தேன். मैंने इस घड़ी के बदले मेरे एक पुराना कॉइन दिया. मैंने इस घड़ी के बदले, इस घड़ी, ஸோ இந்த அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? இஸ் घड़ी के बदले அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன வேர்ட் படிச்சிருக்கோம்? யஹு வஹு அந்த மாதிரி படிச்சிருக்கோம். ஸோ ஹிந்தி கிராமர் படி இஸ், இங்கே ஆக்சுவலி கடி அதுக்கப்புறம் கே அப்படின்னு வருது பார்த்தீங்களா? ஸோ கே வர்றதுனால இந்த யஹ எப்படி மாற்றுவோம்னா இஸ்ன்னு மாற்றுவோம். इस घड़ी के, इस यह घड़ी के சொல்றதுக்கு பதிலா எப்படி மாத்தணும்? इस घड़ी के அப்படின்னு சொல்லுவோம். इस घड़ी के बदले में मेरे एक पुराना कॉइन दिया. मैंने इस घड़ी के बदले मेरे एक पुराना कॉइन दिया. के बीच அப்படின்னா என்ன அர்த்தம்? இன் பிட்வீன் இல்லைன்னா அமாங் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுக்கு மத்தியில, இதுக்கு இடையில அப்படின்னு அர்த்தம். சென்டென்ஸ் பாருங்க. மை ஸ்கூல் இஸ் இன் பிட்வீன் மை ஹவுஸ் அண்ட் டெம்பிள். மை ஸ்கூல் இஸ் இன் பிட்வீன் மை ஹவுஸ் அண்ட் டெம்பிள். என்னுடைய ஸ்கூல் என் வீட்டுக்கும் கோயிலுக்கும் நடுவில் இருக்குது, ரெண்டுக்கும் இடையில இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறது. அதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும்? மேரா ஸ்கூல், என்னுடைய ஸ்கூல், மேரா ஸ்கூல் மேரே கர் और मंदिर के बीच में है. என்னுடைய வீடு மற்றும் கோயிலுக்கு பீச், கே பீச் है அப்படின்னு சொல்லலாம், இல்லை கே பீச் மே है அப்படின்னு சொல்லலாம். மந்திர் கே பீச் மே है அப்படின்னு சொல்லலாம், மந்திர் கே பீச் है அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கே மாத்தியம் சே இல்லைன்னா கே துவாரா அப்படின்னு சொல்லுவோம். கே மாத்தியம் சே, கே துவாரா ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். ஸோ அது வழியாக, அதன் மூலமாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். we have to go to மதுரை via திருச்சி. நம்ம திருச்சி வழியாக மதுரைக்கு செல்லணும், திருச்சி வழியா மதுரைக்கு போகணும். ஸோ அதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும்? ஹம் திருச்சி கே மாத்தியம் சே மதுரை ஜானா ஹே. நம்ம திருச்சி கே மாத்தியம் சே அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம், கே துவாரா அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஹம் திருச்சி கே துவாரா மதுரை ஜானா ஹே. திருச்சி வழியா போகணும். ஆக்சுவலாக கே மாத்தியம் சே அப்படின்னா அதன் வழியாக, எக்ஸாக்ட் மீனிங். ஸோ துவாரா அப்படிங்கிறதுக்கு அதன் மூலமாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் மூலமாக, அதன் மூலமாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மீனிங் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரெண்டுமே இதில் யூஸ் பண்ணுங்க. ஹம் திருச்சி கே மாத்தியம் சே மதுரை ஜானா ஹே, திருச்சி கே துவாரா மதுரை ஜானா ஹே, எதுனாலும் சொல்லலாம். நம்ம இந்த ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸே இது 4th பார்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சில ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். நான் ப்ரிப்போசிஷனுக்கு முன்னாடி இன்னும் சில வீடியோஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அகைன் நான் ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கிற வீடியோஸ்லாம் போடுறேன். ஸோ நம்மளுடைய சேனலில் ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டட் வீடியோஸ், பிராத்மிக் லெசன் ரிலேட்டட் வீடியோஸ், பிராத்மிக் கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் இருக்குது. ஹிந்தி எப்படி ஈஸியாக எழுத படிக்க கற்றுக்கிறது அப்படிங்கிற வீடியோஸ், ஹிந்தி ரீடிங் அண்ட் ரைட்டிங் ரிலேட்டட் வீடியோஸும் இது எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 4 பிளேலிஸ்ட் நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ உங்களுக்கு வீடியோ போடுறேன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் வீடியோஸை பார்த்துக்கலாம். நீங்கள் பிளேலிஸ்ட் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனல் நேமை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். பாய்.